ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குப்பூஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஸ்வீட் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அவல் பாயாசம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அவல் பாயாசம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் இந்த அவல் பாயாசம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கிச்சனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்காக வெள்ளை கரைசல் மட்டும் தயார் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு கப் அளவு வந்து வெள்ளை அவல் தான் எடுக்க போகிறேன். அதுக்கு 1.5 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். கட்டி வெல்லம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து 1/4 கப் அளவு வந்து தண்ணியை வந்து சேர்த்தா போதும். அதுக்கு மேலே சேர்க்கணுன்னு அவசியப்படாது. இதை நல்லா வந்து உருக்கி எடுக்கணும். இந்த வெல்லம் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரையணும். இப்போ நம்ம வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் வச்சிடலாம். கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி வந்து கரைஞ்சி வரணும். நீங்கள் இடையிடையில் வந்து கலக்கி விட்டுட்டே இருக்கணும், இல்லைனா நமக்கு வந்து அடிப்பிடிச்சிரும். பாகுபதம் வரணும்னு அவசியப்படாது. வெல்லம் மட்டும் கம்ப்ளீட்டாக வந்து கரைஞ்சா போதும். கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லம் வந்திங்கன்னா கரைஞ்சி வருது. இப்போ கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிச்சு. கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்ட உடனே வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். அப்போ தான் வந்து நமக்கு கல் மண் எல்லாமே வந்து வடிகட்டிலே வந்து ஃபில்டர் அவுட் ஆயிரும். இப்போ இதை நம்ம வந்து ஓரமாக வச்சிடலாம். இப்போ இதை நல்லா ஆறட்டும். அடுத்து நம்ம வந்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கிறதுக்காக கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுட்டேன். கடாய் நல்லா சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு கைப்பிடி அளவு வந்து முந்திரி வந்து சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொன்னிறமாகட்டும். பொன்னிறமாகிற வரைக்கும் நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொன்னிறமாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து கைப்பிடி அளவு வந்து காஞ்ச திராட்சை வந்து சேர்த்துக்கிறோம். இதை சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். காஞ்ச திராட்சை பார்த்திங்கன்னா பலூன் சைஸ்க்கு அளவு வந்து உப்பி வரணும். அந்த டைம் கரெக்டான ஸ்டேஜ். எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து நான் இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கலாம். நான் இந்த ரெசிபி செய்கிறதுக்காக 3 சில்லு அளவு வந்து தேங்காய் வந்து சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இன்னும் நல்லா மெல்லிசாக கட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ எனக்கு டைம் இல்லாதனால இந்த சைஸ் வந்து கட் பண்ணி நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நெய்லே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இந்த தேங்காவை பார்த்திங்கன்னா அப்போ தான் நம்ம வந்து பாயாசம் சாப்பிட்றப்போ கிறிஸ்பியாக இருக்கும். கடித்து சாப்பிட்டுக்கலாம். அடுத்து அதே கடாயில் வந்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நெய் சேர்த்துக்கிறேன். நெய் நல்லா உருகி வரட்டும். உருகி வந்த பிறகு 1 கப்பில் வந்து கெட்டி அவல் தான் நான் சேர்த்துக்கிறேன். தின்னாக இருக்க அவல் எடுத்திங்கன்னா சீக்கிரம் வந்து கரைஞ்சி போயிடும். இந்த ரெசிபி செய்கிறதுக்காக திக்கான அவல் வந்து எடுத்துக்கோங்க. இது நெய்லே நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும். நம்ம பாயாசத்தில் போடுறப்போ குறைஞ்சது 5 நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அவலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். இப்போ தான் அவல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கலர் சேஞ்சஸ் ஆகிறத பார்க்குறோம். இப்போ லைட் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த நெய்லே நல்லா வந்து வறுபட்டு வரணும் அவல் பார்த்திங்கன்னா. ஸோ இந்தளவுக்கு நம்ம அவல் வறுத்து எடுத்தோம்னா பாயசத்தில் சேர்க்குறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இது கரெக்டான ஸ்டேஜ். கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். அவல் நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. அடுத்து நம்ம வந்து வறுத்து வச்சுருந்த அவல் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றியாச்சு. அடுத்து நம்ம வந்து பால் வந்து சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்காக நான் வந்து 1 கப் அவலுக்கு 4 கப் அளவு வந்து காய்ச்சி ஆற வச்சுருந்த பால் வந்து சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா சேர்த்ததும் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு வச்சதும் இப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ கலரி விடுங்க. லோலேருந்து மீடியம் வந்து டக்கு டக்குன்னு சேஞ்ச் பண்ணி கலந்து விடுங்க. நீங்கள் இந்த ரெசிபி செய்கிறப்போ கிட்டவே இருந்து செய்யுங்க. அப்போ தான் நமக்கு டக்குன்னு ஃபினிஷ் ஆகும். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா வந்து கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாலில் நல்லா நம்ம ஊற்றின நெய்யெல்லாம் நல்லா மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பப்போ கேஸ் ஸ்டவ் வந்து லோலேருந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா கொதிக்குது பால் பார்த்திங்கன்னா. ஸோ இப்போ இதை நல்லா கலந்து விடணும். கம்ப்ளீட்டாக இந்த அவல் நல்லா வேகணும். பால்லே தண்ணிலாம் சேர்த்துக்கக்கூடாது. ஸோ திக்கான பால் எடுத்து செய்யுங்க. இந்த ரெசிபிக்காக ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு நல்லா திக்காயிருச்சு இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா. பால் அவளும் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி நசுக்கி பாருங்கள். நல்லா வெந்துருச்சு அவளும். இது கரெக்டான ஸ்டேஜ். நல்லா திக்காயிருச்சு.
இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃப்ளேமை வந்து லோவாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா வந்து தயாராகிடுச்சு. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ரூம் டெம்பரேச்சரில் விட்டுடணும். இது நல்லா ஆறின பிறகு தான் நம்ம வந்து தயார் பண்ணி வச்சுருந்த வெள்ளை கரைசல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடணும். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு விருப்பப்பட்டால் தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க. திக்கான தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த அவல் பாயாசத்திற்கு. நீங்கள் தேங்காய் பால் சேர்க்குறீங்கன்னா இது நல்லா ஆறின பிறகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் சூடாக இருக்க சொல்லியே சேர்த்திங்கன்னா திரியாக ஆயிரும். ஸோ உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளை கரைசல் சேர்த்ததும் நம்ம நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அடுத்து வறுத்து வச்சுருந்த தேங்காய், அடுத்து முந்திரி, திராட்சை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விடலாம். அடுத்து வாசத்துக்காக ஏலக்காய் தூள் வந்து சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஏலக்காய் தூள் பிடிக்கலைன்னா நீங்கள் வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான். ஏலக்காய் தூள் வந்து நல்லா வாசத்தை தரும். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளாக வீட்டில் செய்யக்கூடிய இனிப்பு அவல் பாயாசம் தான். எப்படி செய்கிறதுன்றதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். கட்டாயம் வீட்டில் நீங்கள் ஒரு முறை இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. இதில் வீட்டில் வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. அவல் வந்து நீங்கள் அப்படியே கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, மிச்சம் இல்லாமல் சாப்பிட்ருவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.